இப்போ ஸ்டார்ட் பண்ணால் நீட் கிராக் பண்ணலாமா மேம்? இதுதான் வந்து காலாகாலமாக எல்லாருமே கேட்குற ஒரு கொஸ்டின். ஓகே, ஸோ இது வந்து இன்னும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எந்த மந்த் ஆஃப் ப்ரிப்பரேஷனில் நம்ம இருக்கோமோ கண்டிப்பாக ஒரு பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஒரு கொஸ்டின் இருக்கும். இத்தனை நாள் நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே, இப்போ ஆரம்பித்தா நீட் கிராக் பண்ணலாமா அப்படின்ட்டு. பட் இப்போது வந்து ஓகே, முடிஞ்சு போன டைம் முடிஞ்சு போயாச்சு. பட் இன்னிலேருந்து நம்ம இருக்கிற டைமை வச்சு நீட் கிராக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கான பதில் தான் பசங்களா இந்த ஒரு வீடியோ. ஸோ கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள் அண்ட் இதை கம்ப்ளீட்டாக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ லேட்டாக ஸ்டார்ட் பண்ணால் இம்பாசிபிள் அப்படின்னு நினைக்கிற ஒரு கும்பல் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஓகே, ஸோ நம்மளே கேட்டிருப்போம், ஓகே ஆமாம் இப்போ ஆரம்பித்து நீ எப்படி முடிக்க போகிற, டாக்டர்லாம் வந்து நீ ரொம்ப நாள்லாம் படிக்கணும், இப்போ ஆரம்பித்தாலாம் உன்னால் முடியாது அப்படின்னு சொல்கிற நிறைய பேர் வந்து இருக்குது. அப்போது இம்பாசிபிள் அப்படின்னு நினச்சிட்டோன்னா அப்போ நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மைண்ட் செட் வந்து நீங்கள் ஆமாம் இப்படி ஆரம்பித்தா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்லேருந்து பாசிபிளா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியும் பசங்களா. ஸோ மனம் இருந்தால் மார்க்கம் வந்து அவ்வளோதான். ஓகே, ஸோ நம்ம லேட்டாக ஸ்டார்ட் பண்ணால் இம்பாசிபிள் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது பசங்களா. ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணாலோ இல்லை லேட்டாக ஸ்டார்ட் பண்ணாலோ என்ன பண்ணாலுமே நமக்கு முக்கியம் வந்து நம்மளோட ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ ஆல்வேஸ் நான் சொல்கிற ஒரு விஷயம் வந்து நீங்கள் பயங்கர டேலண்டடாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னாலும் ஸ்ட்ராட்டஜி மொக்கையாக இருந்தது அப்படின்னு சொன்னால் ரிசல்ட்டும் மொக்கையாக தான் இருக்கும். ஓகே, பட் நீங்கள் வந்து டேலண்ட் வைஸ் வந்து மேம் நான் டாப்பர்லாம் கிடையாது, ஏதோ டீசெண்டாக மார்க் வாங்குவேன் அப்படின்னு இருந்தாலும் கூட நீங்கள் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு செம்மையான ஸ்ட்ராட்டஜியோட பக்காவாக பிளான் பண்ணி களத்தில் இறங்குனீங்க அப்படின்னா இம்பாசிபிள் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது பசங்களா. ஓகே, ஸோ உனக்கு ப்ராப்ளம் வந்து சிலபஸா, மைண்ட் செட்டா இல்லை மெத்தடா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து மேம் இது அது அப்படின்னு சொல்லுவீங்க. சில பேர் என்ன சொல்வீங்க, மேம் எல்லாமே ஒரு பிரச்சனை தான் மேம், எதை டேக்கிள் பண்ணி எப்படி போகிறதுனே எனக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில் இப்போது நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அந்த மைண்ட் செட்டில் இருந்தோ இல்லை இந்த பிரச்சனைகள்ல இருந்தோ வெளியே வரத்துக்கு இதுதான் பசங்களா கரெக்டான டைம். ஓகே, ஸோ மே 3 எக்ஸாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இன்னிலேருந்து நீங்கள் பார்த்தா கூட கிட்டத்தட்ட 150 நாள் தான் ஏறக்குறைய இருக்குது. ஸோ லெஸ் தென் 200 days தான் நமக்கு கையில் இருக்குது. அப்படின்றப்ப 81 சாப்டர்ஸை நம்ம முடிக்க வேண்டியிருக்கு. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி எல்லாம் சேர்ந்து நம்ம இந்த சாப்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அப்பா சொல்லும் போதே டயர்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா த வெயிட் இஸ் ஓவர் பசங்களா. நம்ம ஜைலமுடைய ஜைலம் ப்ரீமியர் லீக் உங்களோட இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு தான் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த ஒரு டூல் பாக்ஸில் உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னால் மெத்தடும் இருக்குது, டிசிப்ளினும் இருக்குது. ஸோ நீங்கள் மைண்ட் செட்டையும் மாற்றிட்டு சிலபஸையும் முடித்து நீங்கள் மெத்தடையும் சரி பண்ணி சூப்பரான ஸ்ட்ராட்டஜியில் களமிறங்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு பசங்களா. ஸோ ஃபர்ஸ்ட்லி டிசிப்ளின். ஸோ டெய்லி நம்ம ஒரு செட்டான டார்கெட்டை முடிக்கணும், நம்ம படிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற டிசிப்ளின் உங்களுக்கு இந்த கோர்ஸில் கண்டிப்பாக கிடைக்கும். கன்சிஸ்டன்சி கிடைக்கும், டைமை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அண்ட் இதையும் தாண்டி கண்டிப்பாக நிறைய கான்ஃபிடென்ஸ் வந்து உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஸோ அதனால் எத்தனையோ பேர் வந்து டிசம்பரில் ஆரம்பித்தும் கூட நீட் கிராக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ லாங் ஆன்சர் ஷார்ட், உங்களுக்கு மேம் இப்போ ஆரம்பித்தா நான் கிராக் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். நிறைய பேர் டிசம்பரில் ஆரம்பித்து இன்ஃபேக்ட் ஜான்வரியில் ஆரம்பித்து கூட தே ஹாவ் கிராக்ட் நீட். ஸோ நம்மளோட இந்த ஜைலம் ப்ரீமியர் லீக் வந்து 26th டிசம்பர்லேருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பசங்களா. ஸோ ஆன்லைனில் இந்த ஒரு கோர்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெறும் 4275 ரூபாய் மட்டும்தான். இதே நீங்கள் ஆஃப்லைன் சென்டர்ஸான நம்ம ஜைலமுடைய கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலி கேம்பஸில் போய் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு கோர்ஸ் வந்து 19,574 ரூபாய் மட்டும்தான் இன்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டி. அண்ட் ஆஃப்லைனில் உங்களுக்கு இந்த ப்ரைஸில் மெட்டீரியல்ஸ், டேப் எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த ஒரு கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களா உங்களுக்கு டெய்லி கிளாஸஸ் மட்டும் இல்லாமல் அந்த கிளாஸஸோட ரெக்கார்டட் செஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம ஏஐ குரு மூலியமாக நீங்கள் வந்து எப்போ வேணாலும் 24/7 உங்களோட டவுட் கிளியரன்ஸ் பண்ணிக்கலாம். தென் நம்மளோட வீக்லி எக்ஸாம்ஸ், அதுக்கப்புறம் பிவைக்யூ டிஸ்கஷன்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் செல்ஃப் அசஸ்மெண்ட் ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸ்டடி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு பக்காவாக கையில் கிடச்சிரும். ஸோ உங்களுக்கு என்சிஆர்டியை தவிர்த்து அதே கண்டென்ட்டை இன்னும் பெட்டராக படிக்கிறதுக்கான ஒரு ஃப்ளோ சார்ட்ஸ், மைண்ட் மேப்ஸ், இது எல்லாமே நம்ம மெட்டீரியல்ஸில் உங்களுக்கு கிடச்சிரும். ப்ளஸ் மாக் எக்ஸாம்ஸ் இருக்குது, ஜிஐபிக்கான ஆக்சஸ் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால உங்களோட ப்ரிப்பரேஷன் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல், டென்ஷனும் இல்லாமல் ஸ்மூத்தாக கேரி அவுட் பண்ணுறதுக்கு இது ஒரு செம்மையான ஒரு
வழி பசங்களா, சரியா? ஸோ இந்த ஒரு கோர்ஸ் வந்து இப்போது நீங்கள் வாங்கிக்கிறதுக்கு ஒரு 10% ஆஃப் இருக்குது. ஸோ நீங்கள் XPL 10 அப்படிங்கிற இந்த ஒரு கோடை யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக உங்களோட அட்மிஷன்ஸை வாங்கிக்கலாம், சரியா பசங்களா? ஸோ இஃப் யூ லுக் அட் நம்ம நீட் ப்ரிப்பரேஷன், ஓகே, இப்போ ஆரம்பித்தா முடியுமா அப்படிங்கிறத வந்து இன்னும் யோசிக்காமல், இப்போ இல்லைன்னா எப்பவுமே கிடையாது, ஓகே? ஸோ இப்போ நீங்கள் இதே கேள்வியை கேட்டுட்ருக்கிறவங்க இன்னும் 3 மாதம் கழிஞ்சும் இதே கேள்வியை கேட்டுட்ருந்தீங்க அப்படின்னு சொன்னால் டைம் நமக்கு வந்து காலம் பொன்னானது அப்படின்ற மாதிரி நமக்கு டைம் வந்து இப்போ ரொம்ப 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 க்ரூஷியலான ஒரு விஷயம். ஸோ இன்னும் யோசிக்காமல் இப்போ இல்லைன்னா எப்போ அப்படிங்கிறது தான் வந்து ஒரு கொஸ்டின். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள், சூப்பராக உங்களோட ஜேர்னியை வந்து கிக் ஸ்டார்ட் பண்ணி உங்களோட நீட் கோலை வந்து அச்சீவ் பண்ணுங்கள், சரியா பசங்களா? ஸோ இந்த ஒரு நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ரெசர்வேஷனை இப்போவே பண்ணிக்கோங்க. பிகாஸ் சீட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. பிகாஸ் ஆல்ரெடி நிறைய பசங்க வந்து எப்போ மேம் ஸ்டார்ட் பண்ணுவீங்க கிராஷ் கோர்ஸை அப்படின்னு காத்துட்டு இருந்ததுனால வந்து சீட்ஸ் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபில்அப் ஆகிட்டுருக்கு. நீங்களும் இந்த ஒரு வாய்ப்பை யூட்டிலைஸ் பண்ணி உங்களோட சீட்டை வாங்கிக்கிறதுக்கு இந்த ஒரு நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட அட்மிஷனை வாங்கிக்கோங்க, சரியா பசங்களா? ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். நீட்டுக்கு நீங்கள் இப்போது ஸ்டார்ட் பண்ணாலும் கண்டிப்பாக கிராக் பண்ண முடியும், அது வந்து Xylemோடைய கேரண்டி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து XPLல ஜாயின் பண்ணிக்கோங்க, யூட்டிலைஸ் பண்ணுங்கள் டைமை, ரிசோர்ஸஸை யூட்டிலைஸ் பண்ணுங்கள், நல்லா படிங்க, நீட்டை கிராக் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் பசங்களா.